போட்டிலே வச்சு விலை கூறினேன். மாசி மாதத்தில் மீன் இந்த முரல் வாங்க முரலை பிடிச்சிட்டு திருப்பி விற்றுட்டு திருப்பி போயினேன் பாருங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தின யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற மாதல் கடற்கரை தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். மாதல் கடற்கரையிலே மாசி மாதம் என்றாலே முரல் மீன் அதிகமாக பிடிபடுவது வழக்கமாக இருக்கின்றது. இன்றைய தினம் மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக முரல் மீனை பிடிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். முரல் மீனானது அந்த போட்டிலிருந்து வலையில் ஒன்று போகலையா அந்த மீன்கள் ஓடைக்க ஒரு அந்த விலை மாதிரி இருக்கு, அதனால கிள்ளித்தான பிடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு அண்ணன் கதை கேட்க சொல்லியிருக்கிறார். இது எதுனா அந்த மீன்கள் வரப்போது இரவு பொழுது 7:30 அப்படி நேரத்தில் தான், இரவு 7:30 போல தான் இந்த மீன்கள் எல்லாம் கடலிலிருந்து போட்டு இங்கே கரைக்கு கொண்டு வருகிறார்கள். அந்த மீன் எப்படி இருக்கின்றது, மீன்கள் என்னென்ன விலைகளில் விற்பனை செய்து வருகிறார்கள், அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரித்தார்கள். தொடர்ச்சியாக அந்த காணொலியை சென்று பார்வையிடுவோம் பாருங்கள். மாதகள் கடற்கரைக்கு அண்மித்த பகுதியில் நாங்கள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்துல தான் கெபி மாதா ஆலயமானது இருக்கின்றது. வலதுபுறமாக செல்லும் போது கெபி மாதா ஆலயம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்திலே திருவிழாக்கள் நடைபெற்றது. கூடு சுற்றுன்ற நிகழ்வு எல்லாம் இடம்பெற்று கூடுதலான பக்த அடியார்கள் வந்திருந்தார்கள். அத்தோடு இன்றைய தினம் முரல் மீன்கள் பிடிபடுகின்ற சீசனாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துல நாங்கள் தற்போது ஒரு 5 மணி போல் இந்த காணொலிகளை பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு 7:30 இரவு 7:30 மணிக்குத்தான் அதிக அளவிலான மக்களும் கூடுவார்கள். அத்தோடு முரல் மீன்களும் 7:30 மணி போல தான் கடலுக்கு மீனவர்கள் தொழிலுக்கு சென்றிருக்கிறார்கள். 7:30 மணி போல தான் அவர்கள் கரைக்கு திரும்புவார்கள். இன்றைய தினம் இந்த முரல் மீன்கள் என்னென்ன விலைகளிலே விற்பனை செய்கிறார்கள், அத்தோடு கூடுதலான மக்களும் வருகிற அந்த ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் இந்த இரவு பொழுதிலே வந்து இந்த மீன்களை கொள்வன செய்வதற்காக ஆர்வம் காட்டுவார்கள். மாசி மாதத்திலே பிடிக்கப்படுகின்ற இந்த முரலானது மிகுந்த சுவையுடைய முரல் மீனாக காணப்படுவதாக அந்த மக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த படகுகள் இந்த மாதல் கடற்கரை அண்மித்த பகுதி எவ்வாறு இருக்கின்றது அது தொடர்பாக பார்வையிட்டு அத்தோடு முரல் மீன்களை பிடிக்கின்ற காணொளிகளையும் முரல் மீன்களை விற்கின்ற காணொளிகளையும் அந்த காணொளிகளை தொடர்ச்சியாக பார்வையிடுவோம். தொடர்ச்சியாக பாருங்கள், அந்த காணொளிகளை பார்வையிடுவோம்.
பிடிக்கிறது போய் நான் பாருங்க போட்டில். இன்றைய தினம் விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்றது. மாதகளில் முரல் மீன் வாங்குவதற்காக வருகை தந்த மக்களை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதிக அளவிலான மக்கள் இன்றைய தினம் இந்த முரல் மீன்களை வாங்குவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ தான் 7:30க்கு தான் இந்த முரல் மீன் போட்டியிலேருந்து கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாம் கூடுதலாக வந்திருக்கிறேன். இப்போ முரல் மீன் வந்திருக்கு தான் பார்ப்போமே எப்படி மீன்கள் பிடிபடுது. இன்றைய தினம் கொஞ்சம் காற்றுகள் தான், அதால் மீன் என்னென்ன விலைகளான தெரியல பார்ப்போம். முரல் வந்திருக்குது. ஒரு 5 முரல் தான் தம்பி, இதில் 5 முரல் தான் இல்லை கொடுக்காது. முரல் மீன் விலை பார்த்துட்டு தான் பாருங்க. அதிக அளவிலான மக்கள் இன்றைய தினம் முரல் மீனை வாங்குவதற்காக ஆண்கள் பெண்கள் அதிக அளவிலான மக்கள் வந்திருக்கிறார். மக்களை பாருங்க இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. போட்டுக்கு கடலுக்கு எல்லாம் கிட்ட போய் போட் ஒன்று வந்திருக்கு. போகிறோம். இந்த போட்டில் கொண்டு வந்திருக்கிற மீன் போய் பார்ப்போம். போட்டிலே வச்சு விலை கூறினேன். இப்போ நாளை தானே தம்பி இந்த 1000 தம்பி கொடுத்துருக்கா. கலை போட 1000 போடு இல்லை போடுறேன். ஒரு முரல் 300 ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறேன். இந்த கடன் காத்தால் கொஞ்சம் மீன்கள் எல்லாம் குறைவாக தான் வந்துடுது. மீன் வாங்க வந்த மக்களை வரணும் வீரம் 8:30 தான் மீன் வந்து கொண்டிருக்கு. அடுத்த போட் பெருகுது பார்ப்போம். மக்கள் வெயிட் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மீன் வாரதை போட்டு அடுத்த பெருகுது பார்ப்போம். போட்டு கொண்டு பெருகுதா தான் போய் நான் பார்ப்போம். இந்த மக்களை பார்க்க கடன் காற்று காரணமாக கொஞ்சம் முரல்கள் கொஞ்சம் முடிவடையில். 2வது போட்டு வந்திருக்குது. அதில் இப்போ போட்டை படம் போய் அங்கே போய் பார்ப்போம். என்ன விற்கினா முரல் முடிவடையில் பார்ப்போம்.
இதுதான் கோழி லைட் அடிச்சு தான் பிடிக்கிறத கொண்டு போயினா பாருங்க. கொண்டு போயினா நாங்கள் விற்கிறது. மீனை கொண்டு போயினா பார்க்கணும். சரியான அலை அடிக்குது. கடும் காற்று காரணமாக இந்த இதுனா மீன் எல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் பிடிபட்டு இருக்குது. சில பெண்கள் எல்லாம் வந்து அம்மா மேர் எல்லாம் பேர் வந்துருக்கிறேன். இந்த கூரல் விற்பனை செய்கிற இடத்துக்கு மீனை கொண்டு போயினா பார்ப்பாங்க. இந்த தடியால் அந்த நெட்டை வச்சு லைட் அடித்து பிடிக்கிறோம். மக்கள் அதிகமாக வந்திருக்கிறோம். இரவு பொழுது தான் 7:30 கூட தான் மக்கள் வந்திருக்கிறோம். ₹350 முறை. மூன்றுமாயிரமா பாருங்க. அடுத்த போட் வந்துருக்கு பாருங்க. ₹300 கிலோ 300. ஒரு மீன் 300. ₹300. இந்த கடன் காத்தால மீனுக்கு பிடிபடாது என்னங்க? கடன் காத்தால பிடிபட கடன் காத்தேன கூட பிடிச்சோண்டு வாங்க. கூட வேறும் கூட பிடிபடம் பிடிச்சோண்டு வாங்க. ஓ திருப்பி போயினா பாருங்க.
போட்டு போயினேன் திருப்பி பாருங்க. முறாலை பிடிச்சிட்டு திருப்பி விற்றுட்டு திருப்பி போயினேன் பாருங்க. திருப்பி போட்டில் பயணம் செய்யினேன். ஸ்டார்ட் அடிச்சு போயினேன். இப்போ கடன் காற்று தானே நான் முறையில் பிடிபடுது தான். இப்போ போட்டு படக்கடை போயினேன். கொடுத்துட்டு திருப்பி அடுத்த பயணத்துக்கு போயினேன் போட்டில் வேணும். சூடு பிடிக்கும் முரல் விற்பனையை பார்க்குறீங்க. இப்போ நாங்கள் வந்து அதிலே வாங்கி கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக போய் பார்ப்போம். மற்ற இந்த கொஞ்சம் காற்றும் கூடுதலாக இருக்குது. மீனவர்களும் மீன்கள் கொஞ்சம் பிடி வர்றது குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்லினோம். அதிக அளவிலான மக்கள் இன்றைய தினம் முரலை வாங்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறோம். கடற்கரை முழுவதுமாக மக்கள் குவியலாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல முரல் விற்பனை செய்யணும். பார்ப்போம் போய். கடன் காத்தால கொஞ்சம் பிடிபடுது இல்லை? முரல் பிடிபடுறது குறைவாக இருக்குது தானே? நீங்கள் எந்த இடத்துலேருந்து வாரீங்க? நீங்கள் நெடுலம் பாரத அப்படி மாசி மாதத்தில் மீன் இந்த முரல் வாங்க இப்போ கொஞ்சம் இப்போ காற்றும் கொஞ்சம் குறைவாக இருந்தது. 150 கொஞ்சம் முரல் வராத 250 ரூபா 300 அப்படி விற்பனை செய்யணும் வேணும். இப்போ அந்த முரல் ருசியோ இப்போ வர முரலோ மாசி மாதத்தில் வர முரல் என்ன விலை விற்கணும்? 250 300 வீட்டு மேலே செய்யணும் வேணாம். மாசி மாதத்தில் இப்படி மீன் இந்த முரல் ருசியோ மாசி முரலை பற்றி சொல்ல சுவை கூட வாங்க வேணா. நீங்களும் கடத்தொழில போகிறீங்க? நீங்களும் கடத்தொழில போகிறீங்க? அப்போ நீங்கள் எங்கே காலமாக போகிறதோ? போட்டு ஒரு மணி போட்டு வரீங்கண்ணா போய். சரி. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த போட்டும் பெருகுது. கூட மக்களும் வந்து நிற்கணும் பாருங்க முரல் வாங்குறதுக்கு. ஆண்கள் பெண்கள் என அதிகமாக இன்றைய தினம் முரலை வாங்குவதற்காக முந்தை அடித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் பேக்குகளோட இருக்கணும். ஆனால் எல்லாம் விலையாக தான் இருக்குது முரல். புள்ளையில எல்லாம் வந்திருக்கிறேன் பாருங்க. அடுத்த போட் வந்துட்டு பார்ப்பேன். மக்களும் ஓடி ஓடி வாங்கினோம். முந்நூறு வடம் தாங்க. 300 இது 6 வரும். இது 6 வரும். இது 6 வரும். வாங்கி சரி. சியான் எனக்கு 6 போடு. 6 போடு. எவ்வளோ நடக்குது? 2500.
வருது. நல்லா முடிவெட்ட முறையில் பார்க்குறீங்க. எவ்வளோண்ணா? 300 சரி 10 மீன் தான் இருங்கண்ணே. சரி அண்ணா சரியா சரியாதாண்ணே? ஓய் 300 இன்னும் 5 தாங்கண்ணே. சரி எப்படி எவ்வளோ? என்ன இல்லை 300 300 தானே ஓட சரி அடுத்த போட் கொண்டு வருது பார்ப்போம். அதில் நல்ல ஆழம் வேணா கீழே பிரிண்டு போகும் பண்ண அவதானா கவனமாக இருக்கும். மீன் நல்ல ஆழம் பிறண்டு உளுந்து உருண்டு நீங்கள் கூட பார்க்குறாங்க. அதான் கவனமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ முரல் கொஞ்சம் கொண்டு வந்துருக்கணும். அண்ணா முரல் என்ன விலை? 300 இங்கே நான் 2 தாங்க அண்ணன். ஓ 250 250 அடிவட்டு மக்கள் வாங்குவதற்காக முட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
நாங்கள் 120 ரூபா போகணும்னு வந்தோம். முந்நூறு போகுதுன்னா 250 ரூபா சரி அது வேணும். ₹300 அந்த மீன் 1500 ரூபா மாதிரி. நாளைக்கு இல்லை வெள்ளி இன்றைக்கே வந்திருக்கேன். நாளைக்கு வாங்க. நான் வெள்ளி வெள்ளி கூட தான் என்ன சொல்லுவீங்க? வெள்ளி இல்லை அது என்ன 1500 புரியல எவ்வளோ 4500 4500. தம்பி 1300 ₹1500. அதில் போய் பண்ணுறதுக்கே இதில் வந்துருக்கேன் 250 மாதிரி போட்டு என்ன வாய் என்ன கதை ஐயா மேனேஜர் 0 உண்டு கொடு வந்து இந்த மேனேஜர் எல்லாம் பார்க்கல இந்த காத்துக்கு ஹோம் ஆல்ரெடி ஓடியா ஓடியா அதான் ரோட சும்மா போட்டு தானே சரியா இதெல்லாம் உண்மையான முறையில் முரல் வாங்க மக்கள் குவிந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 300 முரல் வேறு கொண்டாங்கள 300 1000 ரூபாய்க்கு 4 முரல் போட்டு தந்த முரல் பார்க்குறீங்க. ஐயா இந்த முரல் சரியான விலையாக இருக்கேண்ணே. என்ன விலை விற்கணும்? 300 ஆ கடும் விலையாக கிடக்கேண்ணே. நேற்று போடி இன்றைக்கு தான் வந்தேனீங்க. இன்றைக்கு கொஞ்சம் விலையாக இருக்கேண்ணே. காற்றுந்தானேண்ணே மக்கள் எல்லாம் வந்து மீனை கொள்வனை செய்ய வந்தனீங்க.